உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையும் ஒரு விவாத பொருளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இந்துத்துவா பாதையை விட்டு தடம் மாறி அதிமுக போயிட்டு இருக்குன்றாரு. அது ஒரு திராவிட கட்சி, ஆனா ஒரு இந்துத்துவா பாதைன்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த காலத்துல ஜெயலலிதா இந்துத்துவ தலைவராக இருந்தாரு. சங்கராச்சாரியை இந்து மதத்தினுடைய ஜெகத் குரு. ஒரு தீபாவளி அன்று, இந்துக்களுடைய பண்டிகை அன்று சக்திவேல் ஒரு அதிகாரி அனுப்பி, சாமி நீங்க வரீங்களா, நான் தூக்கிட்டு போட்டுமா, ஐயா தொற்றாத நீ தலித்து. அதுதான் இந்துத்துவ தலைவர். இப்போ மோடி விவேகானந்தர் பாறையில் இப்போ தியானம் 3 நாள் தியானம். ஆமா, 2019 ஆமா எங்க போயிட்டார்? இமயமலையில உட்கார்ந்தாரு. அப்ப வட இந்தியர்களை நம்பினார். இப்ப பிரதமர் ஆவதற்கு தென்னிந்தியர்களை நம்புகிறார். என்ன சொல்றீங்க? ஆமா, தமிழனை நம்புறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி, நீதி கட்சி, முஸ்லீம் லீக், RSS எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட காலம். அவருடைய நோக்கம் என்னன்னா 1923 2023 100 வருஷத்துல காங்கிரஸே இருக்கக்கூடாது. RSS ஆரம்பிக்கும் போது அவருடைய கொள்கை. பார்ப்பனர்களே இந்த இனத்தினுடைய எதிரி அப்படின்னு தான். பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்க ஆட்சிக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைவியா ஒரு அந்தம்மா, நான் பாப்பாச்சி தாயா பெரியார போய் நான் மரியாதை செலுத்த போறேன். பூங்குத்தோட நிற்கிறார் வீரமணி கருப்பு சட்டையோட. அப்போ பெரியார் சமாதியில் அந்த அம்மா அஞ்சலி செலுத்திட்டு வருது. சமூக நீதி காத்த வீராங்கனை யார் பட்டம் கொடுத்தா? ஆசிரியர் வீரமணி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக அப்படியே பிஜேபி பக்கம் போயிடும் சார். இதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை இல்ல. ஏன்னா திமுக எது நடக்கலாம் சார், எதுவும் நடக்கலாம். இந்த பக்கம் மாறேன், இந்த பக்கம் கருணாநிதி, நடுவில் யாருக்கு வந்திருந்தா? வாஜ்பாய். பட் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னாங்க. எல்லாம் சரிங்க. ஜெயலலிதா பிஜேபியை கவுத்துட்டு வருதுங்க. ஓடி போய் துண்டு போட்டு வச்சது யாருங்க? காங்கிரஸ் தான் திமுக தேவை, திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. ஏன்னா காமராஜரால் கழட்டி விடப்பட்ட காங்கிரஸை, இந்திரா காங்கிரஸை, காமராஜரால் காப்பாற்ற முடியாத காங்கிரஸை இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தனியா நின்னா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையும் ஒரு விவாத பொருளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்துத்துவா பாதையை விட்டு தடம் மாறி அதிமுக போயிட்டு இருக்குன்றாரு. அது ஒரு திராவிட கட்சி, ஆனா ஒரு இந்துத்துவா பாதைன்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது எதற்காக திரு அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு சார்? இல்லை, ஜெயலலிதாவை பொறுத்தவரை அந்த அம்மா ஒரு இந்து, அதுல மாற்று கருத்தில். ஆனா இந்துத்துவா கிடையாது. இந்து வேற, இந்துத்துவா வேற. வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் இந்துத்துவா சார்? இந்து அப்படின்னா இந்து மத கலாச்சாரங்களை இம்மி பிசகாமல் கடைபிடிப்பவர் இந்து. இந்துத்துவான்னா முஸ்லீம்களை, கிறிஸ்துவர்களை, தலித்துக்களை, இப்படி இந்துத்துவா கொள்கைப்படி அவர் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர். இந்துத்துவா தலைவர் யாரை சொல்லலாம்னா சங்கராச்சாரியாரை சொல்லலாம். இந்துத்துவா தலைவர் இந்துக்களுக்கான இந்துத்துவா கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய தலைவர் அவர். ஏன் சங்கராச்சாரியாருக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் பிடிக்காதா? நீங்க ஒரு தலித்த அவர் பக்கத்துல உட்கார சொல்லுங்க, அவன் இந்து தானே. அவன் ஒரு தலித்தை, ஒரு விடுதலை சிறுத்தையில காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு தலித்தை, பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நீங்க சுப்பிரமணிய சாமி உட்கார வைக்கிற அதே நாற்காலில் உட்கார வைங்க, அவரை இந்து தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்துவா இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்துத்துவாவாக அதை கடைபிடிக்கிறாரு. இந்துத்துவான்றது அந்த ஏற்றத்தாழ்வு சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஏற்றத்தாழ்வு. ஆமா, அதுதான் இந்துத்துவா. ஆமா. திரு அண்ணாமலை இந்துத்துவாவை ஃபாலோ பண்றவரு. ஆமா.
திரு அண்ணாமலை போய் ஒரு சங்கராச்சாரியாரோட பக்கத்துல உட்கார முடியும் தானே? அவர் கவுண்டர், அவர் பக்கத்தில் உட்கார்ந்துக்குவார், தோல் மேலே உட்கார வச்சுக்குவார். சரி. ஆனா நான் இருங்க, திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவரை எங்க உட்கார வச்சாரு சொல்லுங்க? கீழே தான் உட்கார்ந்தாரு. ஏன்? அவர் ஒரு பனையேறி மரம் ஏறுகிற சமூகம். 2 மாநில ஆளுநர் யாரு? தமிழிசை. அந்த அம்மா எங்க உட்கார்ந்து இருந்தது? சொல்லுங்க. கீழே தான். முருகன் மத்திய அமைச்சர் எங்கேயுமே உட்கார்ந்தாரு? கீழே கூட இல்லை. கடைசி சங்கராச்சாரி எங்க பார்த்தாருன்னா செருப்பெல்லாம் உடுவமில்ல, பின் வாசல்ல மண்ணு தரையில் உட்கார்ந்து இருந்தார். கார்பரேட்டும் அந்த தரையும் ஒட்டுகிற இடத்துல உட்கார்ந்துருந்தார். நான் அந்த போட்டோ இருக்கு பார்த்தீங்களா? அதை ஏன்? அவர் அருந்ததியர். அப்போ இதுதான் இந்துத்துவா தலைவர். நீங்க இல்ல, அவர்கள் எல்லாம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் அதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். அவங்க உயர்ந்தவங்க, நம்ம தாழ்ந்தவங்கன்னு அவங்க நினைக்கல. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு திரு பொன்னார் அவர்களும் சொல்றாங்க, தமிழிசை அவர்களும் சொல்றாங்க, திரு எல் முருகன் அவர்களும் சொல்றாங்கல்ல. இல்ல, அவங்க அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த பதவி கிடைக்குது. அதை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ அதிமுக திமுக தொண்டர் இருக்காருன்னா எல்லாருமே எடப்பாடி வீட்டுக்கு உள்ள போக முடியாது. எல்லாரும் எங்க இருப்பான்? நீங்க 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்பான். அதை அவன் ஏற்றுக்கொண்டதுனால தான் எடப்பாடி தலைவனை ஏற்றுக்கான். சரி, எங்க 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் நிற்பான். அப்போ இல்லை நான் எடப்பாடி வீட்டுக்கு உள்ளே தான் இருந்தால் தான் நான் கட்சியில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. சரி, ஏன்னா அதுதான் அவர்களுக்கான லிமிட். ஓகே, இதுதான். தமிழிசை 2 மாநிலத்தினுடைய ஆளுநர். அந்த அம்மாவை இந்துத்துவா எப்படி பார்க்குது? ஒரு பனையேரியா பார்க்குது. நீங்கள் காந்தியை முதல்ல காமராஜ் சந்திக்கிறாருங்க. எங்க? ராஜாஜி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஒரு ரயில் பயணத்தில் போது காமராஜ் ஓடி போய் காந்தி முதல்ல சந்திக்கிறார். சென்னையில் தஞ்சாவூர் நோக்கி போகுது. அப்போது காமராஜை ராஜாஜி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறார்? இவர் ஒரு பனையேறி சமூகத்தை சார்ந்தவன். எந்த சமூகத்தை? அப்போ ராஜாஜியினுடைய அடையாளம் என்ன? இந்துத்துவ அடையாளம் தான். ஓ, ராஜாஜி அப்படி அடையாளப்படுத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அப்போ முதலமைச்சரா? ஆமா. அதாவது கவர்னர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்குமான யாரு? நீங்க சென்னை ராஜதானியினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? ராஜாஜி. காந்தியை காமராஜ் எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு? ஒரு காங்கிரஸ்காரன். யாரு? காமராஜ் இல்லையா? இவன் ஒரு பனையேறி. அதனாலதான் தந்தை பெரியார் சொல்றாரு, குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி இந்துத்துவாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துறார். எந்த இது? நீங்க ராஜாஜி இந்துவாக இருந்திருக்கலாம், ஆனா இந்துவை தாண்டி என்னவா இருக்காரு? இந்துத்துவாவா இருக்காரு. சக்கிலிய மையம் செருப்பு தைக்கப்போ, கோசம் மையம் சட்டிமானம் செய்யப்போ, சவரக்கார மையம் சவரம் செய்யப்போ, எப்போ? பள்ளிக்கூடம் போயிட்டு மீதி நேரம். அப்போ இதை அவர் என்னவா சொல்றாரு? இந்துத்துவாவா அதை சொல்றாரு. குலக்கல்வி திட்டம், புட்டு கட்டி விடுற பெண்கள், எது? கோயிலில் புட்டு கட்டி விட்டு கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம், தண்ணி தொளிக்கிறது, நந்தவனத்தோட பூ வைக்கிறது, அப்புறம் கோயிலை ஒட்டியே குடியிருந்துக்கிறது. அவர்கள் பூரா யார்? அவர்கள் இந்துத்துவாப்படி அவர்களெல்லாம் தேவர் அடியார்கள். தேவர் அடியார்கள். அந்த பெண்கள் புட்டு கட்டி விட்டுருவாங்க. அப்போ சட்டசபை வந்த பிறகு அந்த புட்டு கட்டுகிற வழக்கத்தை மாற்றக்கூடாதுன்னு ஒத்தக்கால் நிற்கிறார் ராஜாஜி. ஏன்? இந்துவாக அல்ல, இந்துத்துவாவாக நிற்கிறார். ராஜாஜி இறந்த போது தேம்பி அதாவது நீங்க ராஜாஜி தன்னுடைய தான் ஒரு ஆதிக்க சாதி அப்படின்றத காட்டுனதா நீங்க சொல்றீங்க. ஆனா ராஜாஜி இறந்த போது தேம்பி பெரியார். பெரியார் கொண்ட கொள்கை என்ன? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படின்னா ராஜாஜி ஏற்றத்தாழ்வு பார்த்திருக்காருன்னா அவருக்காக ஏன் தேம்பி அழணும் பெரியாரு? பெரியார் கொள்கையில் இருக்காரு, ராஜாஜி இந்துத்துவா கொள்கையில் இருக்காரு. ஓகே. ஆனா இதே ராஜாஜி பெரியாரை கொண்டு போய் செத்து போட்டுன்னு கொண்டு போடுறாரு. எங்க? பெல்லாரி ஜெயில. நல்லா கேட்டுங்க. அடக்க முடியாத கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய ஜெயில். இது குளத்தூர் மணியன் இருந்துட்டு வந்தார். வீரப்ப மேட்டர்ல சுண்ணாம்பு கல்லால. கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ அப்போ இவர் இந்துத்துவா இருக்கார், இவர் பெரியாரிஸ்டா இருக்கார். சரி. அப்போ ஓம் பிரகாஷா தான் ஆளுநர். ராஜாஜி செத்தப்போ அப்போ சுடுகாட்டுக்கு வர்றாரு. யாரு? ஓம் பிரகாஷா. அப்போ இவர் வீல் சேர்ல இருக்கார். பெரியார் என்ன சொன்னாரு? பெரியாரை விட நீ ஒரு மனிதன்
அதே கேரக்டரில் ஒருத்தர் பிறந்து வாழ முடியுமான்னா பல கோடி வருஷம் ஆனாலும் அப்படி ஒருத்தர் வாழ முடியாது. என்ன சொல்கிறாரு, என்னை இறக்கி மண்ணில் போடுங்கிறார். யார்? நீ வீல் சேரில் போகிறாருங்க சுடுகாட்டுக்கு. என்ன 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 சொல்கிறாரு, ஆளுநர் வரும்போது நான் சேரில் உட்காந்துருக்கூடாது, அது ஒரு உயர்ந்த பதவி. ஆளுநர் பதவி பெரியாரை தேடி வருது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு கேரளா காரணம் ஆந்திரா தேடி வருது. எனக்குலாம் வேண்டான்றார் பெரியார். அப்போது ஓம் பிரகாஷா சுடுகாட்டுக்கு வர்றாரு, ராஜாஜியுடைய சிலைக்கு பார்க்க வர்றாரு. என்னை இறக்கி தரையில் போட்டுட்டார். வீல் சேர் உட்காந்துருக்கூடாது, ஆளுநர் பதவி பெரிய பதவி. அது வரும்போது அதுக்கு ஒரு மரியாதை, நான் எந்திரிச்சு அவர் மரியாதை கொடுக்க முடியாது. ஏன்னா இவருக்கு கிட்டியெல்லாம் போய் மூத்திர சட்டியோடு உட்காந்துருக்கார். என்ன பண்ணாங்க, இறக்கி என்ன பண்ணாங்க, தரையில் உட்கார வச்சிட்டாங்க. தரையில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஓம் பிரகாஷை வந்து குனிஞ்சு வணக்கம் சொல்கிறார். அதுதான் பெரியார். சரி, அப்போது பெரியாரை பொறுத்தவரை இந்துத்துவாவை எதிர்க்கிறார், ராஜாஜி இந்துத்துவாவை ஆதரிக்கிறார். குலக்கல்வியை பத்தி சொன்னீங்க. ஆமா ஆமா, நான் ஜெயலலிதாவுக்கு வந்துடுறேன். இருங்க அதுக்கு முன்னாடி வேத வர அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெண்களை புட்டுக்கட்டி விட்டுறது. புட்டுக்கட்டி அந்த புட்டுக்கட்டி பழக்கத்தையே நீங்க எடுத்துடணும்னு எல்லாம் ஒத்த கால் நிற்கிறாங்க. ராஜாஜி எடுக்கக்கூடாது நிற்கிறார். ஒரு ராமாமிர்தம் அம்மை பெரியார்கிட்ட வந்து ஆலோசனை, அம்மா ராஜாஜி எடுக்கவே முடியாதுங்கிறாருமா, ஐயா என்ன பண்ணலாம்? அப்போ கிழமை சாதாரணமாக சொல்லுவார். அந்த ஈரோட்டு சாக்ரட்டிஸு நீங்கள் அரை மணி நேரம் ஆலோசிக்கிற விஷயத்த அப்படியே சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்லுவார். சரிம்மா அது இருக்கட்டும், அந்த கொள்கை இருக்கட்டும். ஆச்சரியம், இது புட்டு கட்டுறதா ஐயா, நீங்கள் இருக்கட்டுமா அந்த பழக்கம். வந்தவங்க பூரா பெண்கள் பூரா அப்படியே அதிர்ச்சி. இதுவரை அந்த கடவுளுக்கு வைநைத்தியம் பண்ணுவதை, கடவுளுக்கு பணி செய்வதை நம்ம குடும்பத்து பெண்கள்லாம் பண்ணிட்டாங்க, அதனால போதும். இனிமேல் அந்த பணியை, எந்த பணியை, கடவுளுக்கு சேவகம் ஐயராத்து பெண்கள் செய்து. எப்படி கிழமை எந்த வேலையை பொட்டு கட்டி கொண்டு எல்லாம் ஐயர் பெண்களை உச்சரிக்கையா கோயிலுன்ட்டான். ஓகே, நம்ம பையன் பூரா கியூ கட்டிடுவான். நம்ம பையனுக்கு பூரா கியூ கட்டி எதுக்கு? இப்போ அதாவது வைநைத்தியம் பண்ணுறது. அப்போ ஐயோ வேண்டாம் ஒழிச்சிருட்டார். இதுதான் பெரியார். இதுவரை எங்கள் பெண்கள் வந்து கோயிலை புட்டு கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஊர் பெரிய மனுஷன் பூரா போய் பண்ணிட்டு இருந்தான். இப்போ எங்கள் பெண்கள் இந்த கடவுளுக்கு வைநைத்தியம் பண்ணுற விஷயம் போதும், இனிமேல் அவாது பண்ணட்டுனார். ராஜாஜி என்ன பண்ணார், அந்த திட்டத்தையே ஒழிச்சிட்டார். இதுதான் பெரியார். பெரியாராக இருக்கார். ஓகே, ராஜாஜியாக இருக்கார். பெரியார் இந்து தான், அவர் இந்துத்துவாக இருக்கார். பெரியார், அவர் பேர் என்ன, ராமசாமி நாயக்கர். இந்து மதத்தில் அதான் அடையாளம். என்ன நாயக்கர்? ஈவே ராமசாமி நாயக்கர். அப்போ வெங்கட சுப்பையருடைய மகன். இது இவர் இந்து, அவர் இந்துத்துவா. இதுதான் இந்துக்கும் இந்துத்துவாக்குள்ள வித்தியாசம். ரைட். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாங்க. ஜெயலலிதா இந்தந்த திட்டங்களை எல்லாம் சட்டங்களை எல்லாம் ஆதரித்தார்னு அண்ணாமலை பட்டியலிட்டு சொல்கிறார். ஆமா ஆமா. ஒருவேளை அவங்க வந்து இந்து மத நம்பிக்கையில ரொம்ப ஆர்வமா இருந்ததெல்லாம் உண்மை. ஜோதிடம் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அவங்களும் ஒரு இந்துத்துவா தலைவர் தான் அப்படின்னு இன்னைக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எதற்காக அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கு? அண்ணாமலைக்கு ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது, அண்ணாமலை செய்கிறார். ஓ, ஆர்எஸ்எஸ் இப்போ ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர்னு சொல்றாங்களா? ஆமா ஆமா. ஏன் சார் ஆர்எஸ்எஸ் போயிச்ச மோடி அமித்ஷாவே கேட்கறது இல்லைன்ற ஒரு செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்குது. ஆமா, ஆனா அண்ணாமலை கேட்டுத்தான் ஆகணும். அப்படியா? ஆமா. ஏன்னா அண்ணாமலையை உருவாக்கியவர் PL சந்தோஷ். PL சந்தோஷ் நாக்பூரினுடைய செல்லப்பிள்ளை. கேட்டுத்தான் ஆகணும். என்னன்னா, நீங்க ஒரிசாவில் கார்த்திகேய பாண்டியன், VK பாண்டியன். ஆமா, அவரு தான் அங்கே நிழல் முதல்வர். ரைட். இன்னைக்கு அவருக்கு 76 வயசாகி போச்சு. நவீன் பட்நாயக். ஆமா, பிஜு பட்நாயக் உடைய பையன். ஆமா. அவர் பிறந்து வளர்ந்து படித்தது, சாப்பிட்டது, ஸ்பூன் எல்லாமே லண்டனில். உரிய மொழியே தெரியாது. நல்லா கேட்டு. யாருக்கு? நவீன் பட்நாயக். ஓகே. எப்போ? பிஜு ஜனதா தள தலைவர். பிஜு பட்நாயக் இறந்த பிறகு அந்த இடம் இடைவெளி காலியாக இருந்தோன்னையும் அவர் கல்யாணமே இல்லை, குழந்தை குட்டி இல்லை, பேச்சலர். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் டயர்ட், அவ்வளோ ஜாலியாக இருந்தவர். எங்க? யார்? நவீன் பட்நாயக் லண்டனில். அப்போ அங்கிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அவரை. ராஜீவ் காந்தியோட பொருத்தி பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே சொல்லலாமா? ஆமாம் ஆமாம். அவர் ஃப்ளைட் ஓட்டி வந்து பிரதமராக. ஆமாம், அவரை அங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி வரும்போது அவருக்கு உரிய மொழியே தெரியல.
ஓ, ஒடிசா மொழியே தெரியாது தெரியாது தெரியாது. இப்ப தெரியும்ல? இப்ப தெரியும், வரும்போது அவருக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா அவருக்கு பிறந்து வளர்ந்து படித்தது நண்பர்கள் எல்லாமே யாரு? ஆங்கிலேயர்கள். அதனால் ஆங்கில மொழி புலமை அதிகமாக இருக்குது. ஓகே. ஆனால் ஒடிசா மொழி தெரியாது. அப்போ இவர் அங்கே முதலமைச்சர் ஆனார். இப்போ 7வது முறை ஆக போகிறார். 6 முறை. இப்போ இவருடைய மூளை யாருன்னா இந்த வி.கே. பாண்டியன், நம்ம தஞ்சாவூர்காரு. வி. கார்த்திகேய பாண்டியன். ஆமாம். பொண்டாட்டி ஒரியா ஐஏஎஸ். ஆமாம். அப்போ ஒரிசா மாப்பிள்ளை, ஒரிசா மாப்பிள்ளை, ஒரியா மாப்பிள்ளை வச்சுங்க. இப்போ இவர் எப்படி நவீன் பட்நாயக் போகிறாருன்னா 95ல் அடிக்கடி நீங்கள் ஒரிசா கடற்கரை பகுதி அதிகம், வங்காள விரிகுடாவில் அதிகமான அதாவது மத்திய வங்காள விரிகுடா தான் ஒரிசா. புயல் பூரா அடிக்கடி தாக்கி நிறைய பேர் செத்து போவான். அப்போ ஒரு புயல் வருகிற பொழுது 1000க்கு மேற்பட்டவர் செத்து போயிடும். அடுத்த புயல் வருகிற பொழுது இந்த முழு பொறுப்பை அவரே எடுத்துக்கிறார். யாரு? கலெக்டர் வி.கே. பாண்டியன் எடுக்கிறார். கார்த்திகேய பாண்டியன் எடுத்து என்ன சொல்றாரு, என்னுடைய கட்டுப்பாட்டில் விட்டுருங்க, ஒரு ஆள் சாக மாட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்பே ஊரை காலி பண்ணி சொல்லிட்டார். காலி பண்ணி கல்யாண மண்டபம், அரசு அலுவலகம் எல்லாம் காலி. அவ்வளோ பேர் அங்கொண்டி செட்டில் பண்ணிட்டார். செட்டில் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவு, மருந்து, குழந்தை, குட்டி எல்லாத்துக்கான ஒரு மாதத்துக்கு தேவையான மருத்துவ உதவி, உணவு, தங்குற இடம் எல்லாம் அடிப்படை வசதிகளை பூரா பண்ணிட்டார். 95 காலகட்டம். ஆமாம். பண்ணிய பிறகு புயல் தாக்குது. புயல் தாக்குனதுல 22 பேர் செத்து போகிறான். 22 பேர் சொன்னது கேட்காம பொட்டியை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்க. எதை பீராவை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் நடக்காது, எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி அப்படின்னு சொல்லி புயல்லே நாங்கள் பொரிக்கல்ல சாப்பிடணும்னு பீராவை கட்டி பிடிச்சி 22 பேர் காணாம போயிட்டான். அப்போ அதுக்கு கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணி பல அரசு அதிகாரிகளை யாரை 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. நீ ஏன் ஊருக்குள்ள ஏங்க புயல் நாங்களே போக முடியல, அவனை போய் எப்படிங்க காப்பாற்றுறது? இப்போ நம்ம ஊரில் போய் வெள்ளம் வரும்போது அதிகாரி பூரா அவன் வீட்டை 3ஆம் படியில் உட்காந்துட்டான். வெள்ளம் வடிஞ்ச பிறகு தான் இறங்கி வந்தான் யார்? கார்பரேஷன் ஆஃபீஸரை, அந்த கதை தான். அப்போது இவருடைய அந்த சிறப்பு தகுதிக்கு தான் அவரை முதலமைச்சருடைய தனி செயலாளர், அப்புறம் அதையும் தாண்டி தன்னுடைய கட்சியிலே சேர்த்துக்கிட்டார். அதான் 23 வருடங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஒடிசாவில் பணியாற்றியவர் வி.கே. பாண்டியன். அதற்கு பிறகாக அதான் தனி செயலாளராக இருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு கட்டத்தில் கட்சியிலேயே இணைய சொல்லிட்டார், ராஜினாமா பண்ண சொல்லிட்டு கட்சியில் இணைய சொல்லிட்டு தன்னுடைய அரசியல் வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நவீன் பட்நாயக் என்னுடைய அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன். அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குல்ல சார்? இருக்கு. பொண்டாட்டி ஐஏஎஸ் ஆபீசர் ஒடிசால வேலை பார்க்குது. இல்ல நான் இவருக்கு நவீன் பட்நாயக் இல்ல கல்யாணமே இல்லையே. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. ஓகே. அப்போ உற்றார் உறவினர்லாம் அவரோட நெருக்கமே இல்லை. நீங்க அவங்க அப்பா பத்தி சொல்லணும், பிஜு பட்நாயக். இங்க கருணாநிதி, எம்ஜிஆர் வாங்க 2 பேரும் கட்சி ஒன்னா சேருங்கய்யா, இப்படி அந்த அளவுக்கு அவருக்கு தகுதி உள்ளவர். திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுக உருவான போது எதுக்கா தனி கட்சி ஒன்னா இருக்குன்னு எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு சொன்னாங்க. 2 பேரும் ஒன்னா கூட்டி ஒரே சிட்டி உட்கார்ந்து பேசினாரு. கண்டே திமுக அதிமுக இணைகிறது. அன்னைக்கு தலைப்பு செய்தி மத்தியஸ்தர் யாரு? ஒரிசா முதல்வர் பிஜு பட்நாயக் இங்க வந்துட்டார், சென்னை வந்துட்டாரு. எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டாரு. எம்ஜிஆர் தான் விருந்த அப்படியே தட்டமுடலா பண்ணிடுவாரு. விருந்தோம்பல் பண்ணிட்டு வாயா நம்ம கரணை வீட்டு 2 பேரும் போவோம். 2 பேரும் இல்ல வேண்டாம், நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்க, இப்போ இந்த கலைவாணர் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க 2 பேரும் உட்கார வச்சு என்ன வேணும், நீ தலைவராரு, நீ முதலமைச்சராரு, பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் 2ஆம் கூட்ட தலைவர் பூரா என்னடா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க போல் இருக்க. இப்படியெல்லாம். அதை விட இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னா, நேரு பிரதமர் இந்தோனேஷியாவில் பெரிய புரட்சி நடக்குது. அப்போது அங்கே அதிபராக இருந்த சுகர்னோ தப்பி ஓடுறாரு. அவரை கொலை செய்கிற நோக்கோடு புரட்சி படம் தேடுது. யாரை? அதுக்கு பிறகு அவர் அந்த நாட்டு அதிபராக வந்தார். அவருடைய மக சுகர்னோ புத்திரி, அந்த அம்மா ஏதோ ஒரு லேடி, அந்த அம்மா கூட அதிபராக இருந்தது. இப்போ அந்த புரட்சி படை சுகர்னோவை தேடுகிற பொழுது நேரு கூப்பிட்டு சொல்கிறார். அப்போ இந்தியாவில் விமானமே கிடையாது.
கிடையாது. அப்போது பிஜு பட்நாயக் சொந்த உபயோகத்துக்கு கலிங்கான்னு ஒரு விமானம் வச்சுருக்கார். யார்? பிஜு. அப்போ எவ்வளோ பெரிய வசதி படைச்ச குடும்பம் பாருங்க. ஓகே. அப்போ குடும்பம் என்ன ஒன்றுமே தெரியாது. நீ ஒரு விமானத்தை எடுத்துட்டு நேராக இந்தோனேஷியா காட்டில் போய் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற சுகர்ணாவை பத்திரமா இங்கே கூப்பிட்டு வந்துருங்கிறார். யார்? நேரு கட்டளையிடுறார். நேரு அப்போ பிரதமர். இந்தியாவில் அப்போ சுதந்திரம் அடைந்த புதுசு. இந்தியாவில் என்ன இல்லை, விமானப்படையே இல்லை. பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போனது அது பின்னாடி விமானம்லாம் வருது. இந்த இவருடைய சொந்த உபயோகத்துக்கு இருந்த விமானத்தை எடுத்துட்டு வங்காள விரிகுடாவை தாண்டி போய் இந்தோனேஷியாவில் இறங்கி சுகர்ணாவை பத்திரமா கூட்டிகிட்டு புரட்சி படையிலேருந்து மண்ணை தூவிட்டு கொண்டு நேரிட்டு ஒப்படைத்தவர் தான் பிஜு பட்நாயக். இவர் நவீன் பட்நாயக்குடைய அப்பா. இப்படி ஒரு பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான குடும்பம். சரி. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒடிசாவுடைய கலைஞர்னு சொல்லலாம். ஒரிசாவுடைய கலைஞர்னு சொல்லக்கூடாது, ஒரிசாவுடைய நேதாஜி. ஒரிசாவின் நேதாஜி. கருணாநிதினு சொன்னால் நீங்கள் அப்புறம் நேராக கனிமொழியின் மகள், மணிமொழியின் தாயார் மர்மாம்பாள் வந்துடும். இப்படிலாம் அவரு கல்யாணமே பண்ணிக்காதாள். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜு பட்நாயக்கை இரண்டு கட்சிகளும் இணைக்கக்கூடிய செல்வாக்கு படைத்தவர். அவருடைய மகன் தான் நவீன் பட்நாயக். யாரை வாரிசுட்டாரு? நம்ம தமிழ்நாட்டை பாண்டியனை வாரிசுட்டார். அப்போ நீங்க அதாவது அந்த ஊர் மருமகனை உடனே என்னன்னா இது அமித்ஷாவுக்கு பிடிக்கல. சரி. ஒரிசாவில் மீண்டும் பிஜேபி கூட்டணி வைப்பதற்கு முயற்சி வைக்கிறாங்கன்னா கூட்டணிலாம் வைக்கல. அங்கே இப்போ சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கு. ஆமாம். அப்போ பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும், உங்கள் கூட்டணியே வேண்டாங்க, நான் தனியாக நிற்கிறேன்ட்டார். அமித்ஷா போய் அங்கே என்ன சொல்கிறாரு? இந்த ஒரியாவை தமிழர்கள் ஆள்வதா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. ஒடிசாவை சேர்ந்தவன் ஒடிசாவை ஆள்வதா, ஒரு தமிழன் ஆள்வதான்ட்டாரு. அமித்ஷா குஜராத்தை சேர்ந்த ஜிலேபி விற்கிற பாதுஷா விற்கிறவர் உள்துறை அமைச்சர் ஆகலாம். பானிபூரி விற்கிற மார்வாடிகள் இந்தியாவை ஆளலாம், தமிழ்நாட்டை அதிகாரம் செலுத்தலாம். ஆனால் ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளக்கூடாது. எம்ஜிஆர் யார் எம்ஜிஆர்? மலையாளியா இல்லையா? தமிழர்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டான், தலையில் தூக்கி வச்சிருக்கான். ஜெயலலிதா யாரு? பூர்வீகம் கர்நாடகா, அம்மா ஆகலியா? இப்படி தமிழர்களை பொறுத்தவரை மிக மிக தாராள மனம் கொண்டவர். இல்லை சார், நான் பிஜேபி தலைவர்கள் சிலர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, யாருனாலும் எங்கனாலையும் போய் நிற்கலாம், ஓட்டில் தேர்தலில் நிற்கலாம், ஜெயிக்கலாம், நாட்டை கூட ஆளலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. போய் இந்தியா முழுக்க எங்கனாலும் 543 தொகுதியில் எங்கனாலும் நிற்கலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் பேக்டோர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க, பின்னாடி இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கே அவரை பிடிக்கல வி.கே. பாண்டியனை அப்படின்னு சொல்றாங்க. ஒடிசாவில் வி.கே. பாண்டியனை யாருக்கும் மக்கள் ரசிக்கல அப்படின்றாங்க. இல்லை, அது மக்கள் ரசிக்கலைன்னா நவீன் பட்நாயக் ஓடு போடாமல் விட்டுருவான், அவ்வளோதானே? ஆமாம். அதே பிஜேபி கவலைப்படுறான். கவலைப்பட வேண்டியது பிஜு ஜனதாதள தொண்டெல்லாம் கவலைப்படணும். பிஜு ஜனதாதள இரண்டாம் கட்ட தலைவர்களை கவலைப்படணும். இல்லை, அவங்க தான் போய் பிஜேபியில் கட்சியில் இணைந்த சிலர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னாங்களாம். எங்களை நவீன் பட்நாயக்கோட நெருங்க விட மாட்டேன்றார் இந்த வி.கே. பாண்டியன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களாமே. இல்லை, அமித்ஷா எல்லாருமே போய் மோடியை நெருங்க விடலைன்னு அமித்ஷா மேலே குற்றச்சாட்டு. அதுக்கு அமித்ஷாவை தூக்கிடலாமா? அமித்ஷா எங்கேருந்து கூப்பிட்டு வர்றாரு? குஜராத்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. யார்? இந்தியாவில் வேறு உள்துறை அமைச்சரே இல்லையா? குஜராத்தினுடைய ஹோம் மினிஸ்டர் தான் அமித்ஷா. இவர் பிரதமராக அங்கேருந்தே கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் டெல்லியில் ஆள் இல்லையா? ஹரியானா ஆள் இல்லையா? வேறு ஸ்டேட்லேயே ஆள் இல்லையா? குஜராத்லேருந்து குலோப் ஜாமுன் அமித்ஷா கூப்பிட்டு வரணுமா? ஏன் குலாப் ஜாமுன்? அதிகமாக குஜராத் சாப்பிடுவான். இது குலோப் ஜானு, ஜாங்கிரி. நான் குஜராத்துக்குலாம் பல வருஷங்களாக போயிருக்கேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவான், அரை கிலோ குலோப் ஜான், அரை கிலோ ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு கும்புன்னு உட்காந்துருப்பான். ஏன்னா ஆமாம், கேள்விப்பட்டதே இல்லையா? காலையில் ஆனால் அரை கிலோலாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். அரை கிலோ சார் சுகர் என்ன சுகர் வராது. தமிழை பூரா அரிசி சாப்பிட்றான், அவன் கோதுமை சாப்பிட்றான். ஓகே. இப்போ எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சத்தீஸ்கரில் இருக்கார். இப்போ ஃபோன் பேசிகிட்டே இருக்கார். மணிஷ் திவாரிக்கு வேலை செய்ய போயிருக்கார். காங்கிரஸ் ஜெயிச்சா மணிஷ் திவாரி ஃபாரின் மினிஸ்டர், எது இல்லைன்னா லா மினிஸ்டர்.
யார் மணிஷ் திவாரி அங்கிருந்து சொல்ல நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க என்ன எங்கே திரும்பினாலும் சப்பாத்தியாவாக இருக்குது. பஞ்சாப் சண்டிகர் மணிஷ் திவாரி அந்த ஊர் தானே. அப்போது இது வட இந்தியாக்காரனுக்கு சுகர் வராத காரணம் அரிசி சாப்பிடவே மாட்டான். ஓகே, அரிசியில் வந்து அதிகபட்ச ஸ்டார்ச்சு சுகர் தான் இருக்குது. சப்பாத்தி இது கோதுமையில் சுகர் கண்டென்ட் குறைவு. அதனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அதிகமாக இனிப்பு சாப்பிடுவான். அதுதான். அப்போது அமித்ஷா வந்து விகே பாண்டியனை ஒரிசாவினுடைய தலைவராக வருவதற்கு தகுதி இல்லைன்ட்டார். எங்கள் தமிழ் மகன் அவன் விகே பாண்டியனை ஒரிசா மக்கள் ஏற்றுக்கொண்டான். ஒரிசா மக்களை அவன் தன்னுடைய தியாகத்தை ஒப்படைக்கிறான். சேக்குவாரா வந்து கியூபாவினுடைய தந்தை, அவன் அர்ஜென்டினா நாட்டுக்காரன். யாரு? சேகுவாரா. கியூபாவுடைய விடுதலைக்கு சேக்குவாரா இல்லாம அந்த மண் விடுதலை அடையவே முடியல. சேக்குவாரா உலக கொரில்லாக்களுடைய தந்தை. அப்போ அவனை போய் நீங்க வேற்று ஆள் சொல்ல முடியுமா? உலக மக்களுக்கே வந்து கம்யூனிஸ்ட் எழுதுனான மார்க்ஸ், அவர் யூதன், இஸ்ரேல்காரன். அவனை போய் யூதன் சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கிற எங்கே கம்யூனிசம் இருக்கோ அங்கெல்லாம் மார்க்ஸ் படம் தாடி விசையோடு இருக்குது. அது பக்கத்தில் அவனுடைய கூட்டாளி ஏங்கல்ஸ் படம் இருக்குது, லெனின் படம் இருக்குது. லெனினை போய் ரஷ்யாக்காரன் சொல்ல முடியுமா? ஸ்டாலின் படம் இருக்குது, நம்ம ஊர் ஸ்டாலின் அல்ல, ரஷ்யா ஸ்டாலின். அவனை போய் ஜார்ஜியாக்காரன் சொல்ல முடியுமா? அப்போ உலக மக்களுக்கு எவன் போராடுகிறானோ அவன் உலக மக்களுக்கான தலைவன். சரி, காந்திய குஜராத்தி காந்திய எல்லா மாநிலத்திலையும் போட்டா வச்சிருக்கானா இல்லையா? இன்னைக்கு ரூபா நோட்ல அவர் அப்ப அவர் ஆனா அவரை கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் மீண்டும் பிறப்பதாக இருந்தால் என்னுடைய குஜராத்தில் தான் பிறக்க விரும்புகிறேன்னார். ஏன்? குஜராத் மண் மீது அவ்வளவு பாசம். போர்பந்தர். உலக மொழிகளிலிருந்து ஒவ்வொரு மொழியா எடுத்து ஒரு பொது மொழியை உருவாக்கணும்னு சொன்னார். யாரு? ஸ்டாலின். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஹிட்லரை கதையே முடிச்சு விட்டு அமெரிக்காக்காரனும் பிரிட்டன்காரனும் போய் யார் காலில் விழுந்தான்? ஸ்டாலின் காலில் விழுந்தான். ஹிட்லரை நீதாயா முடிக்க முடியும்? போகணும். செம்படை எங்கே போச்சு? ஜெர்மனில் போய் ஹிட்லருடைய கதையை முடிச்ச உறவு ஸ்டாலின் சொன்னார், இனிமேல் உலகத்தை ஆளுகிற மொழி ஆதிக்க மொழி இங்கிலீஷாக ஆகாது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து, ஒவ்வொரு மொழியில் ஒரு எழுத்துக்களாக எடுத்து ஒரு பொது மொழியை உருவாகும். இங்கிலீஷை பார்த்தால நீங்கள் எங்களை அடக்கி ஆண்ட மொழி மாதிரி தெரியுது. இப்படி உலகத்துக்கு எல்லைகள் எடுத்து சொன்னார். யார்? ஸ்டாலின். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ எங்கே பிறக்க விரும்புகிற? என்னுடைய ஜார்ஜியாவில் தாயா பிறக்கணும். அப்படி அந்த மண் பாசம். நீங்கள் எங்கே போனாலும் மாதேச ரஷ்யா கடற்கரையில் இருந்தாலும், யோ நான் ஊத்தக்கரையா என் ஊர். ஆமாம், மண் பாசம். ஆமாம். அப்போ விகே பாண்டிய எங்கே பிறந்தாலும் தமிழன் தாயாவன். ஒரு தமிழனை இழிவா ஒரு ஆள் ஒரிசாவை தமிழ் ஆளக்கூடாதுங்கிறாரு அமித்ஷா. மோடி பூரி சேனார் கோயில் சாவியை களவாண்டு கொண்டு தமிழ்நாட்டில் வச்சுட்டாங்கிறார். பொக்கிஷாரையினுடைய சாவி பல கோடி தங்கம் வைரம் வைடூரியமா கிடக்கு. 40 வருஷம் ஆச்சாவது தொடர்ந்து அதை போய் விகே பண்ணி களவாண்டு கொண்டு இங்கே கொடுத்துட்டாருங்கிறாரு. எங்க தமிழ்நாட்டில். அப்போ இதுக்கும் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவருக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்போ மோடி வந்து எதுக்கு வர்றாரு? விவேகானந்தர் பாறையில் வந்து இப்போ தியானம் 3 நாள் தியானம். ஆமாம், 2019 ஆமாம். எங்கே போயிட்டார்? இமயமலையில் உட்கார்ந்தாரு. அப்போ வட இந்தியர்களை நம்பினார். இப்போ பிரதமர் ஆவதற்கு தென்னிந்தியர்களை நம்புகிறார். என்ன சொல்றீங்க? ஆமாம், தமிழனை நம்புறாரு. 40 சீட்டில் ஜாக்பாட் மாதிரி அடிக்கிற ஒரே தமிழன் தான். எப்போ அதாவது விபி சிங் பிரதமர் ஆவதற்கு யாருடைய ஆதரவு இருந்தது? கருணாநிதி ஆதரவு இல்லை, விபி சிங் ஆதரவே இல்லை. சரி. தேவகவுடா பிரதமர் ஆகும்போது யார் ஆதரவு? நரசிம்மராவ் ஆகும்போது யாருடைய? இப்படி ஜெயலலிதா ஆதரவு. இப்படி எல்லாருடைய வரலாறுகளும் உருவாக்குறவன் தமிழன். சரி. இப்போ 3 நாள் தியானம் எங்க வர்றாரு? கன்னியாகுமரி. தமிழர்களை நம்பி வர்றாரு. ஏப்பா எப்படியா பிரதமர் ஆகணும்ப்பா, தமிழர்கள் எப்படியாவது பார்த்து எனக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருப்பி விடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வர்றார். வருகிற நேரத்தில் இந்த விகே பாண்டியன் கதை பெருசாக ஓடுது. அப்போ இதை மடைமாற்றம் பண்ணுவதற்காக RSS அண்ணாமலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர். ஓகே, கொளுத்தி போடு. அது காணாம போச்சு. இது பெருசாக ஓடுது. விகே பாண்டியன் செய்தியை மடைமாற்றுவதற்காக வந்த ஒரு விஷயம் தான்.
ஆனா இவர் எந்த காலத்துல ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா இருந்தாரு? சங்கராச்சாரியை இந்து மதத்தினுடைய ஜெகத்குருவை ஒரு தீபாவளி அன்று இந்துக்கள் இந்தியாவில் இந்துக்களுடைய பண்டிகை அன்று சக்திவேல்னு ஒரு அதிகாரியை அனுப்பி, சாமி நீங்க வரீங்களா, நான் தூக்கிட்டு போட்டுமா, ஐயா தொற்றாத நீ தலித்து. அதுதான் இந்துத்துவ தலைவர். பிரேம்குமார் ஒரு ரெட்டியார் போறாரு. பிரேம்குமார்னு ஒரு ரெட்டியார் போறாரு. ரெட்டியார் போனா வரமாட்டேங்கிறாரு. ரெட்டியார் போனா நான் வரமாட்டேன். நீங்க அப்போ அங்க முதலமைச்சர் இருந்து ஒரு இங்கேயே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. நாயுடு, சந்திரபாபு நாயுடு இங்கே ஹவுஸ் அரெஸ்ட், இங்கே எங்களுக்கு ஆந்திராவில் இருந்தார். அப்போ எங்களுக்கு எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, கைது செய்து கொண்டு வர சொல்லிட்டாங்க, எங்களுக்கு உத்தரவு. பிரேம்குமார் போய் எவ்வளவோ சொல்றாரு, ரெட்டியார் சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. சக்திவேல் கிளம்புறாரு, சாமி நான் தலித், தொட்டால் யார் சங்கராச்சாரியர், ஆமா சீட்டு, அதனால தயவு செய்து மன்னிச்சுங்க, நீங்க வரலைன்னா நான் தூக்கப்படி வரும். பக்கத்துல போறாரு, அப்படியே தொட்டாத. அதுதான் இந்துத்துவா தலைவர். இந்து தலைவர் அல்ல, இந்துத்துவா தலைவர். நான் வந்துடுறேன். நான் சக்திவேல் என்ற அதிகாரி பக்கத்தில் போன பிறகுதான் பதறி போய் வர்றாரு. அப்போ இதுதான் ஜெயலலிதா. இதுதான் ஜெயலலிதா. 2 ஜனாதிபதிகள், 3 முன்னாள் இந்நாள் பிரதமர்கள். அப்போ பிரதமர் மன்மோகன் சிங், வாஜ்பாய் நல்லா சுகாதாரமாக இருக்கார், தேவகவுடா, 3 பேரும் ஜெயலலிதாவுக்கு நெருங்கியவர்கள். மாறி மாறி போனு. அப்துல் கலாம் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராம, அந்த ஜெயலலிதாவுடைய போன் அலறுது. 3 பிரதமர்கள், முன்னாள் இந்நாள் பிரதமர், 2 ஜனாதிபதி, யார்கிட்டையும் இப்படி கெஞ்சி இருக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் அம்மையார் ஜெயலலிதா. சங்கராச்சாரியரை கைது பண்ண வேண்டாம், அப்படியே ஆந்திராவிலே உங்க கைது பண்ணுவா, ஆந்திராவிலே கைது பண்ணி வச்சிருங்க. அங்க பெரிய பங்களா இருக்கு, யாருடைய பங்களா, அரசு பங்களா, அங்கேயே இருக்கட்டும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு, நாயுடு. இங்க தூக்கிட்டு வாங்க, எங்க காஞ்சிபுரம் லாக்கப்புக்கு தூக்கிட்டு வாங்க. இதுவா இந்துத்துவ தலைவர்? அண்ணாமலை பார்த்து கேட்கிறேன். இல்ல அவர் ஒரு பட்டியல் எல்லாம் சொல்றாரே சார், அவர் பொது சிவில் சட்டத்தை ஆதரித்தவர், கரசேவையை ஆதரித்தவர் ஜெயலலிதா, வேத பாடசாலையை தொடங்கியவர் அம்மையார் ஜெயலலிதா, அதே போல ராமர் கோவிலை கட்டுவதற்காக 20 லட்சம் கையெழுத்து வாங்கியவர் அம்மையார் ஜெயலலிதா. 1984 பாராளுமன்றத்திலே இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அருமையா, நீங்க அருமையா அடுக்குறீங்க. நான் ஒரே கேள்விதான், வேற ஒண்ணுமே இல்லை. என்னன்னா, வாராது வந்த மாமணி பிஜேபி ஆட்சி. எப்போ 80 தான் பிஜேபி அரசியல் கட்சியை மாறுது. 1923 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுறாங்க. அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படுது. அதே காலத்தில் முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, நீதி கட்சி, முஸ்லீம் லீக், இப்படி ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட காலம். அவருடைய நோக்கம் என்னன்னா 1923 2023 100 வருஷத்துல காங்கிரஸே இருக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் போது அவருடைய கொள்கை 100 வருஷத்துல இந்தியாவை காவிக்குடி தான் ஆளணும், இந்துத்துவ நாடாக மாட்டோம். அது ஒரு 50% அஜெண்டா. அப்போ 80 பிஜேபி ஆரம்பிக்கப்படும். 2 வாஜ்பாய் அத்வானி. இன்னைக்கு 303. இப்ப வேற 2024 ரிசல்ட் வேற. ஆமா, அது அப்புறம் பார்த்துக்குவோம். அப்போ இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டியவர்கள், ஆனா சங்கராச்சாரியார் கைது என்பது ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை வாராது வந்த மாமணி இல்லையா? இந்த அம்மா டெல்லிக்கு போகுது, வாஜ்பாய் பிரதமர், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புது. வாஜ்பாய் முன்னாள் பிரதமர், ஒரு இந்துத்துவ தலைவர் செய்கிற வேலையா சொல்லுங்க? அப்போ எப்படி இந்த அம்மாவை இந்துத்துவ தலைவரை சொல்ல முடியும்? நீங்கள் ஹைதர் அலி இருக்கார்ல, முஸ்லீம் தமுமுக தலைவர், சமரசமற்ற தலைவர், அவர் 2011 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு. பதவி ஏற்கும் போது மோடி கலந்துக்கிறார். 2011 முஸ்லீமுக்கு பூரா போகவே இல்லை. மோடியை வச்சு நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் வரல. ஏன்னா அந்த அம்மா அப்போ முஸ்லீம் லீக் ஆதரவோடு அந்த அம்மா நிற்குது. ஆனால் பதவியேற்பு இல்லாமல் எந்த முஸ்லீம் போல. அப்புறம்
மரியம் பிச்சைன்னு ஒருவர் இறந்துட்டார் கார் ஆக்சிடெண்ட்டில். திருச்சியில் அந்த அம்மா சார்ட்டர் ஃப்ளைட்டில் வருது. மலர் வளையம் வச்சு அந்த அம்மா ரொம்ப குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுது. சொல்லி முடிச்சு திரும்பி பார்க்குது, இவர் நிற்கிறார், ஹைதர் அலி நிற்கிறாரு. ஹைதர் அலி கேட்குது, ஏன் நீங்கள் பதவியேற்பு ஏன் யாருமே வரல, ஏன் புறக்கணிச்சிட்டீங்க என்னைய அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா, நீங்கள் மோடியை நீங்கள் வரவழைச்சிட்டீங்க, எங்கள் சமூகம் எப்படிமா அதை ஏற்றுக்கும். அப்போ அந்த அம்மா சொன்னது, குஜராத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது எனக்கு அழைப்பு கொடுத்தார், நான் போயிருந்தேன். அந்த நன்றி கடனுக்காக நான் அழைப்பு கொடுத்து அவர் வந்திருக்கார். இதுதான், வேற இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலாம் இல்லை. நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. செங்கோட்டையை பக்கத்தில் நிற்கிறார். செங்கோட்டையா நான் அதை அரசியலாக பார்க்கல, ஒரு மரியாதையாக அவர் முதலமைச்சராக பார்த்தேன். இதுதான் ஜெயலலிதா யார்கிட்ட சொன்னது, ஹைதர் அலிகிட்ட சொன்னது. கூட செங்கோட்டை நிற்கிறார். மோடி வந்து முதல் முறை முதலமைச்சர் ஆன போது அம்மையார் ஜெயலலிதா அங்கிருந்து அங்க போய் பதவியேற்பு போயிருந்தாங்க. ரெண்டாவது முறையா போயிருந்தாங்க. முதல் முறை அவர் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகல. ஆமா, பஞ்சாயத்துக்கு போனவர் முதலமைச்சர். ஆமா ஆமா, அது ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம். ஆமா, அப்போ ஜெயலலிதா சொன்னது, நான் பிஜேபி அரசியலாக அது பார்க்கல, ஒரு முதலமைச்சர்னு முறையில் பார்த்தேன். நீங்க அந்த அம்மா வீட்டுக்கு அவர் விருந்துக்கு வந்தார். ஆமா, விருந்துக்கு ஒரு முதலமைச்சராக பார்த்தனே தவிர நான் பிஜேபியை பார்க்கல. அதுதான் சார், அதாவது வாஜ்பாய் அம்மையார் ஜெயலலிதாவை இப்படி இந்துத்துவ தலைவர்னு சொல்லலை, மோடி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவர் கூட சொல்லலை, வேற எந்த தலைவர்களுமே சொல்ல. பெர்னாண்டஸ் எல்லாம் அங்க வந்து போனவர்ல பலர் சொன்ன அவங்க எல்லாம் கூட ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர். ஆனா அண்ணாமலை சொல்றாரு, அதுதான் அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்ய ஏதோ சொல்றாரு. இல்ல அதிமுக வாக்க அண்ணாமலை இல்ல, அண்ணாமலையாரே எங்க திருவண்ணாமலையில் வந்தால அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான். அண்ணாமலை அல்ல, அண்ணாமலை யார், அவரே இறங்கி வந்தால அதிமுக தொண்டை ஓட்டு போடுவான். அவன் ரெட்டடைக்கு தான் போடுவான். சரி, அப்போ நீங்கள் அந்த அம்மா 91 அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த அம்மா போன இடம் இது பெரியார் திடல் போச்சா? பெரியார் திடலுக்கு போய் நீங்கள் வீரமணி பூங்குத்தை கொடுத்து வரவேற்றார் பெரியார் சிலை. அப்போ பார்ப்பனர்களே இந்த இனத்தினுடைய எதிரி அப்படின்னு தான், பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஆமாம், இந்த திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவியா ஒரு அந்த அம்மா நான் பாப்பாத்திதாயா, பெரியாரை போய் நான் மரியாதை செலுத்த போகிறேன், பூங்குத்தோடு நிற்கிறார் வீரமணி கருப்பு சட்டையோட. அப்போ பெரியார் சமாதியில் அந்த அம்மா அஞ்சலி செலுத்திட்டு வருது. சமூக நீதி காத்த வீராங்கனை யார் பட்டம் கொடுத்தா? ஆசிரியர் வீரமணி. அப்போ நீங்க இடஒதுக்கீடு எம்ஜிஆர் எல்லாம் கடந்து ஜெயலலிதாட்டு வருது. ஜெயலலிதாட்டு வந்த பிறகு 69% இடஒதுக்கீடை நீங்க நடத்தியே தீரணும். இது வந்து இந்துத்துவாக்கு எதிரானது. அப்போ இதை திட்டம் போட்டு கொடுத்த மூளை யார் தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க எம்ஜிஆர் வக்கீல்னு சொல்லுவாங்க அவரை, எம்ஜிஆர் வக்கீல். அது நீங்க எம்ஜிஆர் வக்கீல்னா எம்ஜிஆர் வக்கீல் தான். அவர் சொன்னாரு, அதாவது சுப்பிரமணியம் அப்படின்னா எம்ஜிஆருடைய கேஎஸ். அதாவது அவங்க சொந்தக்கார ஒரு அம்மா, அவர் பட்டுக்கோட்டை சொந்த ஊர், சைதாப்பேட்டையில் இறங்குது. இறங்கி இந்த வக்கீல் வீட்டுக்கு போகணுமையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பணம் பேசி வருது. அவர் கேஎஸ் வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விடுது. இறக்கி விட்டு ஆட்டோக்காரன் கேட்குறான், இவர் எம்ஜிஆர் வக்கீல் வீடு இல்லை? ஆமாம். இல்லைம்மா காசு வேண்டாம், நீ சொந்தக்காரியா? ஆமாம். அப்போது எம்ஜிஆருடைய அடையாளம் அவர் தான். இந்த ரிசர்வேஷனை பட்டியல் 9 இணைத்தால் மட்டும்தான் எடுக்க முடியாது. இதை ஜெயலலிதாவுக்கு சொன்னவர் கேஎஸ். இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த அம்மா இந்துத்துவ தலைவரா இந்துத்துவ தலைவர் முடிவு பண்ணிங்க. அப்போ கேஎஸ் விஜயன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க கிளம்புறாரு. கிளம்புகிற பொழுது நீங்கள் ஆதி ராஜாராம் எஸ்டிஎம்ஸ் உட்பட அத்தனை பேரும் அவரை போய் தாக்கிடுறாங்க. தாக்கி அவர் டெல்லிக்கு போய் ஸ்டே வாங்க முடியாமல் தடுக்கப்பட்டார். இதெல்லாம் நீங்கள் அது வன்முறையை நம்ம ஆதரிப்பவர்கள் அல்ல, வன்முறை தீர்வும் ஆகாது. எஸ்டி சேகரன் கொஞ்சம் ஜெயிலில் இருந்தார். அப்போது கேஎஸ்னுடைய மூளை, ஜெயலலிதாவினுடைய வீரம் நேராக நரசிம்மராவ்கிட்ட போய் சட்டமாகி வெங்கட்ராமன் கிட்ட இது ஜெயில யாரும் எதிர்த்து பேச முடியல. 69%. இது இன்னைக்கு ஜெயலலிதாவும் கேஎஸ் இல்லைன்னா
இந்த 69% இடஒதுக்கீடு சாத்தியமே இல்லை. இது வந்து இந்துத்துவா தலைவரா? இந்துத்துவா தலைவர் இல்லை, இந்து. அப்போ நான் குளத்தூர் மணியண்ணங்கிட்ட கேட்டேன், என்னங்க அந்த அம்மா புலிகள் ஆரம்பத்தில் அந்த அம்மா பிரபாகரனை தவிர எல்லாத்தையும் அந்த அம்மா கூப்பிட்டு பேசும், எல்லாத்துக்கூடைய நட்பாக இருக்கும். எம்ஜிஆர் எப்படி புலிகளுக்கூட நட்பாக இருந்தாரோ அதே போல் அந்த அம்மா நட்பாக இருக்கும். 89-91 காலகட்டத்தில் லண்டனில் அதிபர் போஸ் கனிமொழியினுடைய இந்த ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒர்க்கு முதலாளி வீட்டில் கல்யாணம் பண்ணாங்க. அதிபன் போஸ் முதல் கணவர். அவங்க நெருக்கமாக புலிகள் நெருக்கமாக இருந்த பிறகு இந்த அம்மா எதுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்னன்னா கருணாநிதி எதை செய்கிறாரோ அது இந்த அம்மா எதிர்த்து செய்யும். ஓகே, இதுதான் கருணாநிதி புலிகள் ஆதரவா மாறின பிறகு இந்த அம்மா என்ன போயிடுச்சு, எதிர்க்க. இதுதான். அப்போ நீங்க பெரியார் இருந்தால் ஜெயலலிதாவை தூக்கி என்ன தலையில் தூக்கி வச்சுக்குவார். ஏன்னா சங்கராச்சாரியார் கைது, இடஒதுக்கீடு, இப்படி காவிரி பிரச்சனை, இதுல இல்லை. நீங்க காவிரி காணாம போச்சு வழக்கை கருணாநிதி வாபஸ் வாங்கிட்டாரு. காவிரியில மறுபடி மன்னார்குடி ரங்கநாதனும் இதே கேஎஸ் தான், 2 பேரும் அந்த வழக்கை வாபஸ் வாங்காம உயிரோடு வச்சிருந்தாங்க. அதுல போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வழக்கு போட்டு ஜெயிச்சுது. ஆமா, யாரு? ஜெயலலிதா. அப்போ இது எல்லாமே இந்துத்துவாவானா அந்த அம்மா இந்துத்துவா அல்ல, இந்து. சோ இப்ப மடை மாற்றுவதற்காக தான் வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, அப்போ ஜெயலலிதாவை பொறுத்தவரை அந்த அம்மா சங்கராச்சாரியோட நெருக்கமா இருக்கு. நெருக்கமா இருக்கிற காலத்துல குஜராத்தில் தான் மத மாற்ற தடை சட்டம், கிஜாபு முக்காடு, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அங்கே சக்சஸ் ஆயிடுச்சு அந்த திட்டம். அப்போ வந்து மூளை யாருக்கு மூளை, அரசியல் மூளை. அப்போ சொல்றாரு இதை வந்து கர்நாடகாவிலையும் நடைமுறைப்படுத்திட்டாங்க, நீ இதை நடைமுறைப்படுத்தினா இந்துத்துவா தான் இப்போ மேலேறிட்டு வருது. எது இந்துத்துவா தான் மேலே ஏறிட்டு வருது, ஜெயிச்சுட்டு வருது, மக்கள் பூரா இந்துத்துவா ஏற்றுக்கொள்ளுகிறான்னு மடைமாற்றம் பண்றாரு. மக்கள் பூரா ஆடு கோழி வெட்டி சரக்கை வச்சு சுருட்டு கொடுக்குற சாமி எங்களுக்கு சிறு தெய்வங்கள் பூரா இதை கூடாது. குலசாமி, எங்க குலசாமிக்கு ஆடு வெட்டி கோழி வச்சு குவாட்டர் கட்டெல்லாம் வச்சு படைக்கணும், நம்மளால எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப இது வழக்கம். இதை தடுத்து நிறுத்தணும். இது குஜராத் மாடல். யாரு மூளை? மூளை, குருமூர்த்தி மூளை. கர்நாடகாவில் மதமாற்ற தடை சட்டம், கிஜாப் முக்காடு போடக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்கூடாது, அது அங்கேயும் பெயிலியர், இங்கேயும் பெயிலியர், இங்கேயும் பெயிலியர். இப்போ உடனே அந்த அம்மாவுக்கு பார்த்துச்சு இது இந்துத்துவா சரியில்லை, இந்துவா இருக்கான் இந்த மக்கள், அப்போ இந்துவாக இருக்கட்டும், இந்துத்துவா தேவையில்லை, அது வாபஸ் வாங்கிடுச்சு. ஓகே, அப்போ கரசேவர்கள் இப்போ ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாம ஜப்பான்லேயே கட்டுவான்னு கேட்குது. ஆமாம், கரசேவர்களுக்கு ஆள் அனுப்புது, எல்லாம் நடக்குது. 92ல் பாபர் மசூதி இடிப்பு எல்லாம் முடிஞ்சு, அதையும் கண்டிச்சாங்க. அது ஆமாம். அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் என்ன நடக்குதுன்னா 98ல் வாஜ்பாய் அரசை கவிழ்த்த பிறகு இடைப்பட்ட காலத்தில் சீரணி அரங்கில் முஸ்லீம்கள் ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டு போய் சொல்லுது, நான் ஒரு பெரிய வரலாற்று தப்பு பண்ணி என் வாழ்நாளில் நான் செய்த பெரிய பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். இந்த தப்பை என்னால் அந்த சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அப்போ மோடியா லேடியா நீங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிரதமர் ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? பிரதமர் ஆசை. குஜராத் முதலமைச்சர் மோடி பிரதமர் ஆகலாம், நான் பிரதமர் ஆகக்கூடாதா? 40 சீட் நிற்குது, தனியா சோழா நிற்குது. இந்த 40 சீட்டு தேவைன்னா எனக்கு நானும் பிரதமர் இல்லை துணை பிரதமர், இந்த முடிவுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் 2014 என்ன ஆச்சுன்னா 264 மெஜாரிட்டி வந்த பிறகுதான் இந்த அம்மா அடக்கி வாசிக்கு. இல்லைன்னு என்ன இருக்கும், டெல்லிக்கு போயிருக்கோம். மோடிக்கு 72 கம்மியா, பட் அவங்களுக்கு தேவை கிடைச்சிருச்சு, பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ இந்த அம்மா இந்துத்துவாவோடு சண்டை பிடிக்க தயாரா இருக்குது, இந்துத்துவாவோடு சண்டை பிடிக்க தயாரா இருக்கு. மீண்டும் என்னன்னா அத்வானியோட 2004 பிஜேபி மடி கூட்டு. இப்போ அண்ணாமலை சொல்ற இந்துத்துவான்னு, அப்போ எப்படி அந்த அம்மாக்கு நிரந்தர இந்துத்துவா கொள்கை இருந்தா அதுல இருந்து என்னைக்கு விலகாது. குருமூர்த்தி விலகுவாரா? விலகுவாரா?
ஸோ வந்து எம்பியாக இருக்கார் பிஜேபியில். அந்த அம்மா இந்துத்துவாவே அல்ல. அந்த அம்மா ஒரு இந்து. என்ன, கோயிலுக்கு போகும், மகாமத்தில் போய் சாமி கும்பிடுது, நிறைய பேர் செத்து போகிறான், இப்படிதான் நடக்குது. நீங்கள் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து நம்பிக்கை உள்ள ஒரு சராசரி நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி, அது மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு இந்துத்துவா தலைவரே கிடையாது. ஓகே, மோகன் பகாவத் அளவுக்கு, நீங்கள் இலா கணேசன் அளவுக்கு அந்த அம்மா, குருமூர்த்தி அளவுக்கு அந்த அம்மா இந்துத்துவ தலைவர் சார். அதாவது எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறார்கள், அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறார்கள், திரு மோடியா இருக்கட்டும், திரு அண்ணாமலை கூட இருக்கட்டும், விமர்சனம் பண்ணாலும் பல நேரம் இதை ஹைலைட் பண்றாங்க. அவங்க ஏன் அவங்க கட்சியில சாம பிரசாத் முகர்ஜியோ ஒரு தீனதயாள் உபாத்தியாவையோ சொல்லி இங்க வாக்குகள் கேட்க மாட்டேன்றாங்க? அது என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்க தமிழ்நாட்டில் வேட்டி சட்டை போட்டுட்டு போனால் தான் உங்களை நம்மால் நினைப்பான். நீங்கள் பைஜாமா ஜிப்பா குருதா போட்டுட்டு வடைந்தி தொப்பி வச்சுட்டு போனீங்கன்னா இவன் எங்கே பம்பாய் ஷர்ட்டுருவான். எங்கே இங்கே உடை என்ன? ஏன் நம்ம சிதம்பரம் அந்த வேட்டி சட்டை கழட்டாமையே இருக்காரு? ஏன் கழட்டாமல் இருக்காரு? தமிழருடைய அடையாளம். அடையாளம். காமராஜ் ஏன் முக்கா கை சட்டை? ஏன் நம்ம இவர் பாண்டிச்சேரி ரங்கசாமி என்ன சட்டை? முக்கா கை சட்டை. அப்போ இவனுடைய அடையாளம் என்ன? தமிழருடைய அடையாளம் வேட்டி சட்டை தான். அப்போது இந்த கலாச்சாரத்தை நீங்கள் சொல்லுகிற தீனதயாள் உபாத்தியாயோ முகர்ஜியோ இங்கே யாருக்குமே தெரியாது. இங்கே யாரை தெரியும்? கக்கனை தெரியும், காமராஜர் தெரியும், ரெட்டமலை சீனிவாசனை தெரியும், ஜீவாவை தெரியும். இங்கே நீங்கள் சொல்லுகிற உபாத்தியாயா அபாத்தியாயா முகர்ஜி தெரியாது. இங்கே இங்கே இந்த நிலம் வந்து தமிழர்களுக்கான நிலம். தமிழர்களுக்கான கார்த்தியாய பாண்டியன் நம்மாளியாவன் இந்த பேரை இப்போ பேரெல்லாம் மாறி போய் எல்லாம் சமஸ்கிருத பேர் வந்துருச்சு. அது அடையாளம் அழிஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க. இப்போ பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஷாருமான்னு வச்சுருக்கான், ஒருத்தன் சேட்டுன்னு வச்சுருக்கான், இன்னொருத்தன் வட இந்திய பேர் பூரா வந்துருச்சு, வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆனால் இந்த அடையாளத்தை தமிழர்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டான். தமிழருடைய அடையாளம் தமிழச்சியாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும். நீங்க இந்துனா சனாதனம் வந்துருது. நீங்க சக்கலியம் பள்ளம் பறைய வேண்டா நாசுவேன். இதுதான் இந்து. இந்து ஏத்தான திராவிடம் போராடுறான். திராவிடனுக்கும் இந்துக்குமான சண்டை இருக்கு சார். திராவிடனுக்கும் இந்துக்குமான சண்டை இருக்கு. இவனை நீ திராவிடனா ஏத்துக்கிறது இல்லை, இந்துவா தான் ஏத்துக்க. நீங்க வட இந்தியாவில் சனாதனத்தை எதிர்த்து அங்கே கலவரம் பற்றிக்குது, இங்கே சனாதனத்தை ஆதரிச்சா கலவரம் பற்றிக்குது. அவ்வளோதான். நீங்கள் போய் எங்கே ஜாதியை நான் ஆதரிக்கிறேன் எங்கே சொல்லி கிராமம் தப்பிச்சு வர முடியுமா? வட இந்தியாவில் சாதி எதுக்குறன்னு தப்பிச்சு வர முடியாது. அப்போ இங்கே பெரியார் அதை உருவாக்கி வச்சிருக்காரு. பெரியார் இதை உருவாக்கி வச்சிருக்காரு. உண்மையாகவே நான் கடைசியா ஒரே இந்த ஸ்டேட்மெண்ட் வாயில அண்ணாமலை வெற்றி பெற்று விட்டாரா? ஆர்எஸ்எஸ் சொன்ன வேலையை முடிச்சிட்டாரா? கரெக்டா சொன்னாதான் அப்புறம் அவர் தலைவராக இருக்க முடியும். ஓகே, நீங்க எஸ்ஐ வந்து ஏசி சொல்றதை கேட்டுதாங்க ஆகணும். கேட்கலாம் ஸ்டேஷன் வேலை பார்க்க முடியுமா? விகே பாண்டியனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டு இந்த 40 எம்பிக்களுடைய வெற்றி தேவைன்னு நினைச்சுதான் அவர் விவேகானந்தர் பாறையில வந்து உட்கார்றாருன்றீங்க. ஆமா, அப்படி பார்த்தால் உங்க பெரும்பான்மையா திமுக வெற்றி பெறலாம்ன்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது. அது தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். அப்படி ஜெயிச்சா என்ன திமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க போதா என்ன? அதாவது இப்போ என்ன ஒரு நம்பிக்கையான வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணி நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா திமுக அப்படியே இருந்துடும். திமுக அப்படியே இருந்துடும். கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக அப்படியே பிஜேபி பக்கம் போயிடும். சார் இதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை இல்ல. ஏன்னா திமுக சார் எது நடக்கலாம் சார், எதுவும் நடக்கலாம். பிஜேபியை விமர்சனம் பண்ணி தான் இந்த வாக்குகளே வாங்கிக்கிறாங்க. வாஸ்தவம் தான். நீங்க 98ல் ஜெயலலிதா வெளியே வந்து ஓடி போய் துண்டை விரிச்சது யாரு? துண்டை விரிச்சது யாருங்க? பஸ்ஸில் சீட்டு பிடிப்போம்ல, ரயிலில் சீட்டு பிடிப்பீங்கல்ல, யார் விரிச்சா? இவங்க அப்பா பெரியார்கிட்ட பயிற்சி எடுத்தாரா? அண்ணாட்ட ஐயாவுடைய இதயமும் அண்ணாவுடைய மூளையும் நான் இரவலாக பெற்றிருக்கிறேன். வாஜ்பாய் மூளை எங்கேயா இருக்கு? முரசொலி மாறனுக்கு தீனதயாள் உபாத்தியாய மூளை எங்கேயா வாங்கினீங்க? இந்த பக்கம் மாறன், இந்த பக்கம் கருணாநிதி, நடுவில் யாருக்கு வந்திருந்தா? வாஜ்பாய். பட் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னாங்க. எல்லாம் சரிங்க. ஜெயலலிதா பிஜேபியை கவுத்துட்டு வருதுங்க. ஆமா, ஓடி போய் துண்டு போட்டு வச்சது யாருங்க? யாரு? கருணாநிதி தான். வேற கருணாநிதி மாறணும் தான். இப்போ
அண்ணாவையும் பெரியாரிடமிருந்து வளர்ந்த கருணாநிதியும் சமூக நீதி புக் எழுதியிருக்கார் யாரு முரசொலி மாறன், நீதி கட்சி வரலாறு, திராவிட இயக்கம் எல்லாம் யாரு பக்கம் இவ்வளோ பெரிய தலைமாடு வச்சு தூக்கம் வந்துடும். இவ்வளோ பெரிய புக் எழுதுனவர் யாரு முரசொலி மாறன். எதை எழுத்து? பிஜேபி. அவரு இந்த பக்கம் கலைஞர் நெஞ்சுக்கு நீதி, ஐயா பெரியார், அண்ணா, இவர்களெல்லாம் இவர்களுடைய சிந்தனையை நான் செயலாக்கப்பட்டுகிறேன் அப்படின்னு சொல்ற கலைஞர் வாய்ஸ் வருது. அப்போ இவர் எங்க போய் சேர்ந்தாரு? பார்ப்பன பெண். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல சார். இன்னைக்கு மோடி இந்தியாவுக்கே ஆபத்தானவர்னு திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி போய் கூட்டணி வைப்பாங்க சார்? அது நீங்க கருணாநிதி ஸ்டைல் தான். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை. இதுதான் சார். எப்படி வேணா நடக்கும் சார். என்னன்னா அதற்கான சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் இமயமலைக்கு போல எங்க வந்துட்டாரு? தமிழர்களே தமிழர்களே, கடலை தூக்கி போட்டாலும் கட்டுமரமாய் மதப்பேன். அது கலைஞர் எங்க எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி இருக்கும்போது அவர் என்னுடைய நண்பன் வருகிற போது நாற்காலி அவரை கொடுத்து விடுகிறேன், இப்ப நாற்காலி நான் உட்காந்துக்கிறேன். இதே போலதான் இப்ப மோடி, தமிழர்களே தமிழர்களே, நான் கன்னியாகுமரிக்கு வர்றேன், என்னை மீண்டும் பிரதமர் ஆக்குங்க. ஆர்எஸ்எஸ் குளிபறிக்குது, ஆர்எஸ்எஸ் குளிபறிக்குது, நிதின் கட்காரியை தயார் பண்ணி செய்து. அதனால தமிழர்களே தமிழர்களே, மயிலாப்பூர் மாமி அம்மா நிர்மலா சீதாராமனை நம்ம சின்ன மாமியிட்ட பேசி எப்படியாவது காப்பாத்து. இப்படி ஓடிட்டு இருக்க அரசியல். இப்போ உண்மையாகவே ஜெயலலிதா இந்துத்துவாக தலைவராக பிஜேபி அங்கீகரிச்சிருந்தா அப்போலோவில் ஜெயலலிதாவை காப்பாற்றிருக்கும். ஜெயலலிதாவை ஒரு நான் ரொம்ப தானே சார் காப்பாற்று. இல்லை 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 சார், அதாவது ஆறுமுகசாமி ஆணையம் சொல்கிறார், அதெல்லாம் வெளியே சொல்ல. அவங்களாம் பெரிய பெரிய மகான்கள். ஆறுமுகசாமி ஆணையம் அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு யானை பலங்குண்ட யானை எங்கே சிக்கிருச்சு? சேத்துல சிக்கிருச்சுங்கிறாரு. அதுக்கு மேலே விளக்கிறதுக்குமே தேவையில்லை. நான் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருன்றீங்களா? அதாவது பெரும்பான்மை கிடைக்காது போச்சுன்னா இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போவாங்கன்றீங்களா? இன்னொரு உதாரணம் ஆதரவு கொடுப்பாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். செல்வ பெருந்தொகை என்ன சொன்னாரு? நீங்க சார் அவரு தனியா தங்க கட்சியை வளர்க்கணும்னு பேசுறாரு. அப்போ நீங்க நம்பல யாரு? திமுகவை நம்பலையா? திமுகவை காங்கிரஸ். சார் இப்ப திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு திமுக தேவையா? காங்கிரஸுக்கு தான் திமுக தேவை. காங்கிரஸ் தான் திமுக தேவை, திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. ஏன்னா காமராஜரால் கழட்டி விடப்பட்ட காங்கிரஸை, இந்திரா காங்கிரஸை, காமராஜரால் காப்பாற்ற முடியாத காங்கிரஸை இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தனியா நின்னா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. கவுன்சிலர் கூட எங்க இப்போ எத்தனை ஆண்டு காலமா 67 அண்ணாவால் ஒழிக்கப்பட்ட காங்கிரஸை 70லிருந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் துடைத்தெறியப்பட்டிருக்கும். ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆனா இதை காப்பாற்றி வச்சுக்கிறது யாரு? திமுக தான். திமுக தான். அப்போ இப்போ திமுகவுக்கு வந்து ரேவந்த் ரெட்டி மாதிரி இங்கே ஆளே இல்லை. நான் 150 ரேவந்த் ரெட்டி இருக்கான். சிவகுமாரை போல இங்கே ஒரு ஆள் இல்லை, 140 சிவகுமார் இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் துடைத்து எறியப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அதுதான். ஆனால் திமுக தான் காப்பாற்றி வச்சிருக்கிறது டெல்லிக்கு தெரியும். இருந்தாலுமே திமுக ஏன் சண்டை பிடிக்குன்னா திமுக நம்பகமான கூட்டாளி இல்லை. என்ன சார் சொல்றேன்? ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 4 ரிசல்ட். ஜூன் 1ஆம் தேதி தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போறாங்க. யார் பிரதமர், அடுத்த பிரதமர், நம்ம ரிசல்ட் எப்படி வரும், நாம என்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் போட போறாங்களே எல்லாம். பிரசாந்த் கிஷோர், சபரீசன் 2 பேரும் தான் 21 தேர்தலை தீர்மானித்தவர்கள். ஆமா, ஸ்டாலின் தான் வர்றாரு, நல்ல ஆட்சியை தான் தர்றாருன்னு 400 கோடி வாங்கிட்டு கூவினாரு. யாரு? பிரசாந்த் கிஷோர். இப்ப யாருட்டு இருக்காரு? மோடி இருக்காரு. மோடி 400 சீட் அடிப்பாரு. மோடி கிட்ட இல்ல சார், யாருக்குமே அவர் என்கேஜ் ஆகல. இல்ல என்கேஜ் ஆகலங்க. அசைன்மெண்ட் கொடுத்தா செய்வாருங்க. அசைன்மெண்ட் கொடுத்தா செய்வாரு. அவர் நேர எங்க வர்றாருன்னா வேலூர்ல அழகிரி மகனை பார்க்க வர்றாரு. ஏன் இவரும் போறாரு, அவரும் வர்றாரு, சபரீசன் போறாரு. இப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு என்ன ஆப்ஷன்? என்ன ஆப்ஷன்? ஒரு கால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முடியாத அளவுக்கு வீக்கா சீட்டு கிடைக்கலனா பிஜேபி எங்களுக்கு ஒரு 30-40 சீட்டு 10ல் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை வந்துட்டா எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா? ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ற. இந்த செய்தி கசிஞ்சு ஓடிட்டே இருக்கு. இந்த செய்தி நீங்க நெருப்பு இல்லாமல்
புகையாது. பிரசாந்த் கிஷோர் இப்ப பிஜேபியின் தூதுவரா தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்தாருன்றீங்களா? சந்திச்சாரு. சந்திச்சு டெல்லியினுடைய பிஜேபியினுடைய செய்தியை, பிஜேபியினுடைய வேண்டுதலை எங்க சொல்லியிருக்காரு, எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி தகவலை போட்டார். நீங்க ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுத்துங்க. இதுதான் பிரசாந்த் கிஷோருடைய, உங்களுக்கு மீண்டும் பிஜேபி வந்தால் உங்களுக்கு எங்களுடைய தயவு தேவைப்படும். எங்களுடைய தயவு தேவைப்படும். எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். பிஜேபி மிரட்டத்தான் செய்வான். பிஜேபி எப்பவுமே மிரட்டத்தான் செய்வான். இத எங்க போடணுமோ அங்க காதுல போட்டாச்சு. நீங்க நிர்மலா சீதாராமன் கிச்சன் கேபினெட்லயும் போட்டாச்சு. கிச்சன் கேபினெட்லயும் போட்டாச்சு. அதனால ஜூன் 3க்கு பிறகு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அரசியல்ங்கிறது ஒரு சூறாவளி. ஓகே. நீங்க தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் 400 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கிறது புயல். சென்னையை நோக்கி 24 மணி நேரத்தில் சென்னையை தாக்கிவிடும். அடுத்து 1 மணி நேரம் சொல்லுவான், இந்த புயல் ஒரிசாவை நோக்கி நகர்ந்து விட்டது. எப்படி ஒரிசா பக்கம் போயிடுச்சு. அதே போலதான் இந்த புயல் காங்கிரஸ் கூட்டணியிலே சேர்ந்து ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் திடீரென்று பிஜேபி பக்கம் நகர்ந்து விட்டது. வரலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம். கருணாநிதி பாலிசியில் தான் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அரசியல்ல. இன்னைக்கு 3 முறை கலைஞருடைய வாய்ஸை டேக் எடுத்துட்டீங்க. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நடக்குதான்னு தெரியல. அது ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகாக தான் நமக்கு தெரியும். பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. எதற்காக அம்மையார் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னா இது RSS கொடுத்த அசைன்மெண்ட்ன்றீங்க. இதெல்லாம் உண்மையா என்பதை காலம் உணர்த்தும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.